வெகு தூரத்திலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பித்த நம்முடைய விவசாய சொந்தங்களுக்கு நன்றி. நம்ம ஐயாவை பற்றி நான் செய்தி வழியாக ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி தான் சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய வயதை ஒத்த என்னுடைய அண்ணாச்சி அவர்களுக்கு முதல்ல இந்த ஒரு விவசாயிகளுக்கு இந்த அளவுக்கு வந்து ஆந்திராவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம எல்லாரையும் வந்து முன்னேற்றத்திற்காக அவங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுட்டு இந்த அளவுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அருள்மிகு வன்னிவனாருடைய பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பயும் உண்டு. இந்த பயணம் தொடர்வதில் என்னை இணைச்சிக்கிறதுல நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். நான் ஒரு 15 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். நிறைய இடங்களில் இந்த விவசாயிகளை பற்றி பார்த்துருக்கிறேன். பட் எல்லா இடத்துலையுமே வந்து எப்படின்னா ஒரு கமர்ஷியல், அதாவது எப்படின்னா ஒரு வியாபார நோக்கோடு தான் இருந்திருக்கு. ஸோ அதில் ஒரு வித்தியாசமாக வந்து நம்முடைய மக்கள் வந்து பெரும் பலன் அடையணும். விவசாயின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுற ஒரு இந்த நேரத்தில் விவசாயின்னு சொல்லிவிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிற ஒரு நேரம் வந்து நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்லோரும் வந்து அவங்களுடைய வழிமுறைகளை கொஞ்சம் பின்பற்றி அதில் சாதனை படைச்சி இது தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக இல்லை, உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும்ன்றது ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கும் அதே மாதிரி வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பயணம் தொடரட்டும், வெற்றி அடையட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. நானும் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இப்போ விவசாயத்தில் முழுநீச்சாக இறங்கிட்டு இருக்கேன். நானும் இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணேன். ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் ஐயா எனக்கு ஒரு வழிகாட்டு காட்டினாங்க. அந்த வழிகாட்டு இப்போ எனக்கு வந்து பெரிய உதவியாக இருக்குது. அது எந்த ஒரு 3 ஏக்கர் எலுமிச்சை போட்டிருக்கிறேன். ஐயா முத வரும்போது எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நீ செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதை கடைப்பிடிச்சிட்டு ஒரு 2 தடவை கடைப்பிடிச்சிட்டு ஐயாவை கூட்டு கொண்டு காட்டினேன். நல்லா செஞ்சுருக்கிய, இதேமாரி செய்யுங்க, இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அரசியல், ஜாதி, மதம் இது எதுவும் இல்லாமல், கட்சி எதுவும் இல்லாமல் விவசாயிகளுக்காக ஒரு தலைவர் நமக்கு இப்போ வந்திருக்காருன்னா இன்னும் நீடோடி காலம் அவர் வாழ்ந்து நமக்காக பல தியாகங்களை செய்யணுங்கிறதுக்காக இந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு அவர் என்றைக்கும் நமக்கு உறுதுணையாக இருப்பாருங்கிற நம்பிக்கையோடு அவர் இன்னும் நல்லா இருக்கணுங்கிற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவை பார்த்து நம்ம ஊரில் இன்னொரு நம்மாழ்வாரை பார்க்குற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பெருமையாக இருக்குது. ஐயாவோட அறிவுரைப்படி நம்ம எல்லோரும் இந்த விவசாயம் செஞ்சு நம்மளை காப்பாற்றிக்கலாம் இருக்குது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. மறுபடியும் நம்ம இந்த விவசாயத்தை ஒரு தலை நிமிர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு. அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு நல்ல விவசாயம் பண்ணி நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்ப்போம் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.